தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் பூசணையில் எதற்காக கற்பூரம் காட்டுறோம் அல்லது சூடம் காட்டுறோம் அப்படிங்கிறத சிந்திக்க போகிறோம். இந்த கற்பூரம் காட்டுறத சூடம் காட்டுறத பேரொளி காட்டுதல் அப்படின்னு நம்முடைய சைவ வழக்கத்தில் குறிப்பிடுறாங்க. அதாவது பெருமானை நாம் பேரொளியாக காண்கின்றோம் என்பது கருத்து. இப்போ பெருமானை பேரொளியாக காண்பதற்கு ஏதாவது ஒரு கட்டையை, தீக்கட்டையோ அல்லது தீ பந்தத்தையோ காட்டியிருக்கலாமே. எதுக்கு கற்பூரத்தை அல்லது சூடத்தை நம்ம அவர்கள் கொளுத்தி காட்டினார்கள் என்பதற்கு அறிவியல் அடிப்படையிலும் உடல்நலக்கூறு அடிப்படையிலும் சமய அடிப்படையிலும் பெரிய உண்மையை நம்முடைய முன்னோர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள், உணர்த்தி இருக்கின்றார்கள். அதாவது இந்த கற்பூரம் அல்லது சூடம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஒளி விட்டு எரிந்து பிறகு மறைந்து போயிடும். இப்போ மறைந்து போன பிறகு அந்த சூடம் எரிந்த வடு கூட இல்லாமல் போயிடும். நல்ல சூடமாக இருந்தால் அறவே அந்த சூடம் எரிந்த அல்லது அந்த கற்பூரம் எரிந்த தடயம் இல்லாமல் நீங்கி போயிடும். அப்படின்னா இந்த சூடம் காட்டும்போது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஓங்கார வடிவில் நாம் சூடம் காட்டணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. அதாவது நம்முடைய உயிரிலே மறைந்திருக்கின்ற அந்த பெருமான் பேரொளியாக ஓங்கார வடிவமாக தோன்றி நமக்கு தோற்றமளித்து மறைந்தான் என்பதற்காகத்தான் நாம் என்ன செய்கிறோம், பூசணையில் இந்த கற்பூரம் காட்டுகின்ற போது ஓங்கார வடிவத்தில் காட்ட வேணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்போது சமய அடிப்படையில் நம் உயிரில் கலந்திருக்கின்ற அந்த பெருமான் அல்லது மறைவாக இருக்கின்ற மறைபொருளாக இருக்கின்ற அந்த பெருமான் சற்று நேரம் ஒளிவடிவாக தோன்றி மறைந்தான் என்பதுதான் கருத்து. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இறப்பில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்படி எதிராக சுற்றுவாங்க. பூசணையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிளாக் வாய்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இப்போ மணி முள் சுத்துற அளவில் ஓங்காரத்தை காட்டுவாங்க. இறப்பில் பார்த்தீங்கன்னா அதற்கு எதிராக காட்டுவாங்க. அப்படின்னா என்ன பொருள்னா, பெருமானிடத்தில் இருந்து தோன்றிய உயிர் மீளவும் அவனிடத்திலே போய் சேர்ந்து விட்டது என்பதற்காகத்தான் இந்த கற்பூரம் காட்டுவது. இப்போ கற்பூரம் காட்டும்போது கொஞ்சம் பேர் கேட்பாங்க, எத்தனை முறை காட்டலாம் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் ஒரு முறையும் காட்டலாம், 3 முறையும் காட்டலாம். வழக்கமாக 3 முறை காட்டுவாங்க. எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை நாம் காட்டுகின்ற போது நம் உயிரிலே மறைவாக கலந்திருக்கின்ற அந்த மறைபொருள்னு சொல்கிறாங்களே, அப்படி கலந்து மறைவாக இருக்கின்ற அந்த பெருமான் வெளிப்பட்டு பேரொளியாக தோன்றி நமக்கு அருள் செய்து மறைந்தான் என்கின்ற கருத்து நம்முடைய அறிவில் பதிய வேண்டும் என்பதற்காக ஒரு முறை காட்டினால் சில வேளையில் நம்ம கூர்ந்து கவனிக்க மாட்டோம் அல்லது கருத்தை செலுத்த மாட்டோம். அதற்காக 3 முறை காட்டலாம் என்று சொன்னார்கள். அதனால் ஒரு முறை காட்டணுமா 3 முறை காட்டணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு கருத்தில் பதிகின்ற அளவிற்கு ஒரு முறையோ அல்லது 3 முறையோ காட்டலாம் என்பது தான் கருத்து. அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா, நம்முடைய உயிரில் மறைபொருளாக மறைந்திருக்கின்ற அந்த பெருமான் உயிர் அறிவை மறைத்திருக்கின்ற இந்த ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற இருள் இருக்கின்றது. அந்த இருளை போக்குகின்ற அறிவு ஒளியாக திகழ்கின்றான் என்கின்ற அரிய செய்தியையும் இந்த கற்பூரம் காட்டுகின்ற போது நாம் பார்க்கிறோம். அதனால தான் என்னுடைய உயிர் அறிவை மறைத்து கொண்டிருக்கின்ற இருளை நீ விளக்கி அருள் செய்கின்றாய் பெருமானே, மறைபொருளாக இருக்கின்ற பெருமானே, உன்னை நான் கண்ணார கண்டு கொண்டேன்னு சொல்லி நாம் என்ன செய்வோம், நமக்கு அந்த கற்பூரத்தை காட்டுகின்ற போது கையெடுத்து கும்பிடுவோம். அதை எப்படி கும்பிடுவோம்னா, தலைமையில கையெடுத்து கும்பிடுவாங்க. ஒரு முறை இருக்கின்றது. இப்போ தலைமையில கையெடுத்து கும்பிடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு யோக முறையில் சொல்கிறாங்க, நமக்கு தலைக்கு மேலே 12 அங்குலத்துக்கு மேலே பெருமானுடைய திருவடி இருக்கின்றது, திருவருள் இருக்கின்றது அப்படின்னு திருமந்திரத்தில் அதை நிராதாரம் என்று சொல்கின்றார். அதாவது இந்த புருவ மத்திக்கு மேலே 12 அங்குலத்துக்கு மேலே பெருமானுடைய திருவருள் இருக்கின்றது, அதை திருவடி இருக்கின்றது என்று சொல்கின்றார்கள். அப்ப என்னுடைய உயிரிலே மறைபொருளாக கலந்திருக்கின்றாயே பெருமானே,
உன்னுடைய திருவடியாகிய திருவருள் என் தலைமேல் இருக்கின்றது, அதை நான் கண்ணார காண்கின்றேன் என்று சொல்லி தலைமேல கை கூப்பி நாம வணக்கம் செய்கின்றோம். அப்போ இந்த ஒளி காட்டுகின்ற போது, பேரொளி காட்டுகின்ற போது நாம் என்ன பார்க்குறோம், என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பெருமானே, மறைபொருளாக இருக்கின்ற பெருமானே, உன்னை நான் கண்ணார காண்கின்றேன் அப்படின்னு சொல்லி இந்த கற்பூரம் காட்டும்போது நாம் என்ன செய்யணும், பார்க்கணும். சில பேர் கண்ணை மூடி கொள்ளுவாங்க, அப்படி இல்லை, அந்த ஒளியை பார்க்க வேண்டும். சில பார்த்தீங்கன்னா இந்த கற்பூரம் காட்டும்போது கன்னத்தில் பட்டு பட்டு பட்டுன்னு போட்டுக்குவாங்க. அப்படின்னா என்னன்னா, என் உயிரில் மறைபொருளாக இருக்கின்ற பெருமானே இருக்கின்றாயே, உன்னை நான் கண்டுகொள்ளாமல் இருக்கின்றனே, கண்டுகொள்ளாமல், புரிந்து கொள்ளாமல், உன்னை தெரிந்து கொள்ளாமல், என்னுடைய அறிவை விளக்கம் செய்யாமல் இருக்கின்றனே, நான் பண்ணுவதெல்லாம் தப்பு அப்படின்னு, அதனால தான் பட்டு பட்டுன்னு போடுறது. இப்போது நாகரிகமாக சொல்கிற பேரில் இப்படிலாம் அடித்தா வலிக்கும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, இதை இப்படி இப்படிங்கிறாங்க, இப்படிங்கிறாங்க. அப்போது பெருமானை நான் கண்ணார கண்டேங்கிறதுனால தான் இந்த தீவாராதனைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, இந்த பேரொளி காட்டி அந்த பேரொளியை நம்ம இடத்துல எடுத்து வருகின்ற போது நம்ம என்ன செய்யணும், அதை 2 கைகளால் தொட்டு கண்ணார கண்டேன் அப்படின்னு கண்ணில் ஒத்தி கொள்ளணும். அதற்கு மேலே இன்னொரு செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் பெருமானுடைய திருமேனியை கருங்கல்லையோ அல்லது ஐம்பொன்னுலையோ செய்திருப்போம். அப்படி செய்து வைத்து வழிபடுகின்ற அந்த திருமேனியில் நாம் சொல்கின்ற மந்திர ஆற்றல்கள் பதிந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் உண்மையான கற்பூரத்தை கொண்டு போய் நாம் காட்டுகின்ற போது அந்த மந்திர ஆற்றலை அது ஈர்த்து அந்த தீயிலே வைத்திருக்கும், அந்த பேரொளியிலே வைத்திருக்கும். அது நம்மிடத்திலே வருகின்ற போது, அது நம்முடைய கையால் தொட்டு கண்களிலே ஒத்தி கொள்கின்ற போது அந்த மந்திர ஆற்றல் நம்முடைய உடலிலே இறங்கும் என்கின்ற செய்தியையும் மிகவும் ஆழமாக நம்மவர்கள் கண்டிருக்கின்றார்கள். அதனால தான் இந்த பேரொளியை தட்டை ஏந்திக்கிட்டு வரும்போது நாம் என்ன செய்கிறோம், கையை தொட்டு கண்ணில் வைத்து கொள்கிறோம். இந்த கண் வழியாக உடம்பில் அந்த மந்திர ஆற்றல் இறங்கும் என்பது கருத்து. இதனால தான் நம் முன்னோர்கள் இந்த சிமெந்தின்றாங்க இல்லைங்களா, அதில் செய்த திருமேனியோ அல்லது படத்தையோ வைத்து வழிபடுவதை வரவேற்பது கிடையாது. நாம் ஐம்பொன்னாலேயோ அல்லது கருங்கல்லாலேயோ அந்த திருமேனியை வைத்து வழிபடுவது தான் சிறப்பு என்று சொல்லி இருக்கின்றார்கள். அதற்கு மேலே நாம் உடல் கூறு அடிப்படையில் பார்த்தோம்னா, இந்த உண்மையான கற்பூரம் இருக்கின்றதே அது நல்ல கிருமி நாசினி. அப்போது நம்ம வீட்டிலையும் கருவறையிலையும் இந்த கற்பூரத்தை பேரொளியை காட்டுகின்ற போது அங்கு இருக்கின்ற கிருமியை கொல்லக்கூடிய உடல்நலக்கூறு தன்மையும் இந்த கற்பூரத்திற்கு உண்டு. அதற்கு மேலே இந்த கற்பூர மனம் இருக்கின்றத, அது பார்த்தீங்கன்னா உடலில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தக்கூடியது. நீங்கள் கற்பூரத்தை எடுத்து முகர்ந்து பார்த்தாலே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் நமக்கு. அதுக்கு மேலே இந்த பச்சை கற்பூரம் இருக்கின்றத, அது நீங்கள் பார்த்தீங்கன்னா சில வைத்தியத்திலலாம் பயன்படுத்துவாங்க. அது நம்முடைய சுவாசத்தை சீர்படுத்தக்கூடியது என்று சொல்லி வைத்திருக்கின்றார்கள். இன்னும் கூட வழிபாட்டில் ஐம்புலன்களையும் நம்முடைய புலன்களையும் ஈடுபடுத்த வேண்டும் சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்போ பெருமான் ஒளி வடிவாக தோன்றுகின்றான் என்பதை நம்முடைய கண்ணார காண்கின்றோம். அப்போது கண்காள் காண்மீன்களோ அப்படின்னு நாவுக்கரசு பெருமான் சொன்னது போல, நம்முடைய உயிரிலே மறைபொருளாக கலந்திருக்கின்ற அந்த பெருமானை நம் கண்முன்னே கொண்டு வருவது இந்த பேரொளி என்று சொல்லக்கூடிய கற்பூர தீபம், கற்பூர சுடர். அதுக்கு மேலே ஒன்று நம்ம சிந்திச்சோம்னா, இன்றைக்கு வரக்கூடிய கற்பூரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கற்பூரத்திலே இருந்தால் மிக நல்லது. அது தவிர இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பல வகையான ரசாயனங்களெல்லாம் கலந்து இன்றைக்கு கற்பூரம் பல கலப்படமாக வருது. அதனால இன்றைக்கு இருக்கிற சூழலில் அது உடல் நலத்திற்கு நன்மை பயக்குமா அப்படின்னு கேட்டால் அதை பற்றி சொல்வதற்கு இல்லை. ஆனால் பெருமான் பேரொளியாக நம் உள்ளே மறைபொருளாக இருக்கின்றான் என்பதை மட்டும் நாம் சிந்தித்தல் மிகச் சிறந்தது. அந்த அடிப்படையில் இனி கோயில்களில் வீடுகளில் அந்த கற்பூரத்தட்டை ஏற்றி வருகின்ற போது அதை முறையாக தொட்டு கண்களில் ஒத்தி கொள்ள வேண்டும். பெருமானே உன்னை கண்ணார கண்டேன் என்கின்ற செய்தியை
அடுத்தவர்களுக்கும் சொல்லி அதை புரிந்து கொண்டு நடைமுறைப்படுத்த வேண்டும்.